கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பாடல் ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவே நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Hallelujah, 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 hallelujah. உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம்.
போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தி, ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தே. எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தே. சிறையிருப்பை மாற்றி தந்தே, சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தே. சிறையிருப்பை மாற்றி தந்தே, சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தே. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. பாட செய்தி
துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை நான் ஆண்டவர் நாமத்திலே வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த செய்தி நீங்கள் கேளுங்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம், ஜீவன் தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். மனிதன் பலவிதமான பாவத்தினாலும் சத்ருவினுடைய கிரியைகளினாலும் வாழ்க்கையை அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே ஒரு தோல்வி வாழ்க்கையை வாழ்ந்து வியாதியும் பிரச்சனையுமாக அவருடைய வாழ்க்கையிலே வரும்போதெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு தன்னை விடுவிப்பார் யார் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வசனம் ஒரு பெரிய விடுதலின் செய்தியை கூறுகிறது. ஆம் அருமையானவர்களே, அவன் கெட்டு போகாமல், எந்த ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது, எந்த ஒரு மனிதனும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்திலே தேவனோட குமாரனை அனுப்பினார். இந்த நித்திய ஒரு அழிவு இருக்கிறது, நித்திய மரணம். மரணத்திலே நாம் பார்க்கும்போது சரீர பிரகாரமான ஒரு மரணத்தை குறித்து தான் அநேகர் அறிந்திருக்கிறார். ஒரு நாள் நாம் மரிக்கப் போகிறோம், எல்லாரும் தான் மரிக்கப் போகிறார்கள் என்று நாம் அதை ஒரு சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஆவியாக இருக்கிறான் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. மனிதன் ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அவன் சரீரத்திலே வாழ்கிறான் என்று வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறபடியினால் மனிதனையும் அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படியாக அவனை படைத்தார். ஆகவே அந்த உள்ளான மனிதன் தான் மெய்யான மனிதன். அந்த மனிதன்தான் என்றென்றைக்கும் வாழக்கூடியவனாக தேவன் அவனை படைத்திருக்கிறார். அதுதான் அந்த ஆவி மனிதனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். அருமையானவர்களே, அந்த உள்ளான மனிதன், அந்த மெய்யான மனிதன், அந்த ஆவி மனிதனுக்கு தான் பேரே கூட அவனுக்கு தான் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் இன்றைக்கி நம்ம மரித்து விட்டால் பேரை சொல்லி அவரை கொண்டுட்டு போயிட்டாங்களான்னு சொல்ல மாட்டான். பாடி எடுத்துட்டாங்களா, சாவி எடுத்துட்டாங்களா, அப்படி தான் சொல்லுவான். ஆனால் இறந்துட்டு பிற்பாடு என்ன சொல்கிறோம்? அந்த பாடிட்டு சொல்கிறோம். அதுக்கு உயிராக இருக்கும்போது தான் அவருக்கு பேர். அந்த பேருக்குரியவர் எங்கே? அந்த பேருக்குரிய அந்த உள்ளான மனிதன் எங்கே போயிட்டாருப்பா, நல்லா இருந்தார், பேசினார், போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கே போகிறார்? நித்திய இடங்கள், 2 இடங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று நித்திய நரகம், நித்திய மரணம், 2ஆம் மரணம் என்று சொல்லுகிறது. இன்னொன்று நித்திய ஜீவன் உடைய தேவலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஆகவேதான் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், அந்த நித்திய ஜீவனை மனிதன் பெறுவதற்காக தான் இயேசுவை இந்த உலகத்திலே தேவன் அனுப்பினார். ஏனென்றால் இயேசுக்குள்ளே தான் அந்த ஜீவன் இருக்கிறது. இப்போ நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி அநேகர் அறியாது இருக்கிறபடினால தான் இயேசு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, ஏதோ ஒரு சித்தரை போல, ஒரு தீர்க்கதரிசியை போல, ஒரு மகானை போல, அல்லது ஏதோ ஒரு மதத்தை அநேக தோற்றுவித்தவர் போல அவரை நினைக்கிறார்கள்.
அன்பானவர்களே, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் மகா பெரியவர். அவர் மூலமாய் சகலம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறதை நாம் வாசித்துட்டு நம்ம செய்திக்கு நேராக போகலாம். கொலோசியர் என்ன சொல்லுகிறது, எபிரேயர் என்ன சொல்லுகிறது என்ற காரியங்கள், இயேசு எவ்வளோ பெரியவர் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய யூகத்தின் அடிப்படையில் யாரோ சொல்லுகிறதை நாம் கேட்கக்கூடாது. அநேக நேரங்களிலே அநேகர் கற்பனையில் ஏதாவது பேசுவார்கள், இயேசு ஒரு சாதாரண மனிதன்தான் என்று. நீங்கள் கவனியுங்கள், இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்கிறது. 1ஆம் அதிகாரத்திலே நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற பிதாவை சோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் மூலமாக என்னதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? அநேகர் கேட்குறாங்க இல்லையா, அப்படி என்ன தான் நீங்கள் பெற்று விட்டீர்கள் இயேசுவின் மூலமாய்? ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அவருக்குள்ளே தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் அவரை குறித்து சொல்லப்பட்ட சில வசனங்களை வாசிக்கிறேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கவனிச்சிங்களா? அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்கள் தானே ஆகிறது. அவருக்குள்ளே எப்படியா சிருஷ்டிக்கப்படும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து மனிதனாக அந்த மனித அவதாரத்தில் வந்தபோது அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற பெயர். ஆனால் அதற்கு முன்னாலே அவர் வார்த்தையாக தேவனாக இருக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடுவர் மூவர் என்று நான் உங்களுக்கு வாசித்தேன் இல்லையா? பிதா, வார்த்தை, பரிசுத்தம். அந்த வார்த்தையாக தேவன் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று யோவான் சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ எல்லாவற்றையும் உண்டாக்கின அந்த வார்த்தையாக தேவன்தான் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இந்த உலகத்தில் வரார். அதான் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவிதமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டு அவருக்கென்று என்ற வார்த்தையை கவனிங்கள். இப்போ எவ்வளோ பெரியவராக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு என்றால் பாவங்களை மன்னிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், இரட்சகர் என்று பொருள். ஆகவே இரட்சகராகிய தேவன், அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. 1 யோவானிலே நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஜீவனை குறித்து தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 யோவானிலே 5ஆம் அதிகாரம் அந்த வசனங்கள் எல்லாம் அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது என்பதை குறித்து தெளிவாக சொன்னான். உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்படும். அப்போ குமாரனை உடையவன் என்றால் இயேசுவை உடையவனுக்குள்ளே தான் ஜீவன் அவனுக்குள்ளே வருகிறது. அதுதான் என்ன நான் ஜோயேன்னு சொன்னேன் இல்லையா, காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான ஜீவன். 16ஆம் வசனம் சொல்லு, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அந்த ஜீவன் எங்கே இருக்கிறது? இயேசுவிலே தான் இருக்கிறது. எனக்கு அன்பானவரே, உங்களுக்கு ஜீவன் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையை அந்த ஜீவன் மாற்றிடுங்க. வளமான வாழ்க்கையை மாற்றும், சமாதானம் உள்ளத தெய்வீக சந்தோஷத்தை பெறுகிற வாழ்க்கையாக நீங்கள் மறுபடியுமாய் பிறக்கிற மறுபிறப்பின் அனுபவத்தை அந்த ஜீவன் உங்களிலே உருவாக்கும். தேவனை போல நமக்கு குணாதிசயங்கள் உருவாக்கக்கூடியதான அந்த ஜீவன், அந்த ஜீவனை குறித்து அது என்னெல்லாம் செய்து என்பதை குறித்து தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். அப்போ அந்த ஜீவன் அவரில் இருக்கிறது. இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஜீவன் என்ன செய்கிறது என்கிற வசனங்கள் நமக்கு, அந்த ஜீவன் வரும்போது நாம் மறுபடியுமாக பிறக்கிறோம், தேவ குடும்பத்திலே பிறக்கிறோம். அதாவது ஒரு குடும்பத்திலே பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் அந்த குடும்பத்திலே பெற்றோருக்கு நாம் பிறந்திருந்தால்தான் நாம் பிள்ளையாக இருக்க முடியும் இல்லைங்களா? அப்போ பிறப்பின் மூலமாக தான் அந்த குடும்பத்திலே
நாம் மகன் என்ற அந்த ஸ்தானத்தை பெறுகிறோம். நம்முடைய பெற்றோருக்கு நாம் பிறந்திருக்கிறோம். அந்த குடும்பத்திலே சுதந்திரவாளியாக மகன் என்ற மகள் என்ற அந்த அந்தஸ்தை பெறுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய குடும்பத்திலே நீங்கள் பிறக்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக நீங்கள் மாற வேண்டுமானால், அந்த குடும்பத்திலே நீங்கள் இருக்க வேண்டுமானால், நீங்கள் மறுபடியுமாக பிறக்க வேண்டும். அதைத்தான் இங்கே நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? நிக்கோதேமு ஒரு பெரிய ஒரு வேதபாரகன், வேத பண்டிதன், பரிசேயன், வேதத்தை போதிக்கிறான். ஆனால் அவனுக்கு அது புரியவில்லை. அவன் கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறீரே, நான் என் தாயின் வயிற்றிலே மறுபடியுமாக பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று அவர் கேட்கிறார். அவன் மாம்சத்திலே பிறக்கிற காரியத்தை யோசிக்கிறான். தேவன் இங்கே சொல்லுகிறார், ஆவினாலே பிறக்கிற காரியத்தை சொல்லுகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே அவன் மறுபடியும் பிறக்கிற அந்த அனுபவம் எப்போ வருகிறது என்று சொன்னால், ஒருவர் இந்த ஜீவனை ஏற்றுக்கொள்ளும் போது தான். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இந்த தெய்வீக ஜீவனை உங்களுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்படி இல்லாத பட்சத்திலே, நாம் பெறாத பட்சத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், இந்த ஜீவனை நாம் பெறாமல் இருக்கும்போது நம்முடைய நிலை என்ன என்பதை குறித்து எபேசருக்கு நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய நிருபத்திலே இந்த ஜீவன் இல்லாத மரித்து போன வாழ்க்கையை குறித்து, தேவனற்ற ஒரு வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லுகிறார். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ ஆவியானது மரித்த நிலையிலே இருக்கிறது. இயேசு நமக்குள்ளே வராத பட்சத்திலே, அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே நம்முடைய ஆவி மரித்த நிலையில் இருக்கிறது. நம்முடைய உள்ளான மனித நிலையே மரித்த நிலையில் இருக்கிறது. அந்த மரித்த நிலை என்றால் என்ன? ஒரே வார்த்தையில் சொன்னப்போனால், தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவன் அற்ற ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, அப்போ தேவன் இல்லாத ஒரு ஆவி. இது எப்போ நடந்தது என்று சொன்னால், ஆதாம் பாவம் செய்த போது அவன் ஆவிலே மரித்து விட்டான். தேவனுடைய உறவு அங்கே, அவனுடைய ஆவியிலே இருந்த அந்த கனெக்ஷன், அந்த தேவரகமான ஜீவனை அவன் இழந்து விட்டான். அதை கொடுப்பதற்காக தான் தேவனோட குமாரனை அனுப்புகிறார். இயேசுவின் மூலமாக அந்த மனிதன் பெறுகிறான். அவன் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு பிரகாசமான, ஒரு வெளிச்சமான வாழ்க்கையாக மாற்றிவிடுகிறது அந்த ஜீவன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லுகிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஒளிமயமான ஒரு வாழ்க்கை, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு இருளற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை, ஒரு அபிவிருத்தி உண்டாகிற ஒரு வாழ்க்கை, ஒரு மலர்ந்த ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவன் வரும்போது தான் வருகிறது. அதற்கு முன்பாக உள்ள வாழ்க்கை சொல்ல, மரித்த வாழ்க்கை என்று சொன்னால், அவனுடைய ஆவி மரித்து கிடக்கிறது என்று சொன்னால், மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானோடு கூட அவன் கனெக்ட் ஆகிருக்கிறான். இது நீங்கள் கவனிக்கணும் பிரியமானவர்களே. இந்த வசனம் சொல்வது பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவளைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். எத்தனை காரியம் வருது பாருங்கள். அப்போ தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாம்? மரித்த ஒரு வாழ்க்கை. அதாவது ஆவி மரித்த நிலையிலே இருக்கிறது. அதாவது தேவனோடு கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? பிசாசோடு கூட என்று அங்கே வாசிக்கிறோம். சாத்தான், இந்த உலகத்தின் ஆகாய்த்து அதிகார பிரபு என்று சொன்னால் சாத்தானை குறிக்கிறது. சாத்தான் மனிதனை மோசம் போக்கி, அந்த ஆதாம் ஏவாளை மோசம் போக்கி அவர்களுக்கு இருந்த அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டான் என்று ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவின் மூலமாக
திரும்ப அந்த அதிகாரம் மனிதனுக்கு அருளப்படுகிறது. ஏனென்றால் சாத்தானை அவர் ஜெயித்து அவன் தலையை நசுக்கி அந்த அதிகாரத்தை அவர் பறித்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மனுஷன் பெற்றிருக்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களின் மூலமாய் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்தோம், கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். எத்தனை காரியம் வருது? 1, மரித்திருந்தோம். 2, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக நம்ம நடந்தோம். 3வது, இந்த ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நாம் நடந்தோம் என்று வாசிக்கிறோம். 4வது, நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து மனசும் மாம்சும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ நம்ம விருப்பம் போல வாழ்ந்தோம். 6வதாக கோபாக்கின் பிள்ளைகளாக இருந்தோம். ஃபெய்த் பிரேயர் அசம்பிளி எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு நன்மங்கல் இந்திரா நகர் பிரதான சாலை. 2ஆம் ஆராதனை காலை 9:30 மணிக்கு குரோம்பேட்டை நெமிலிச்சேரி ஃபெய்த் பிரேயர் அசம்பிளி. 3ஆம் ஆராதனை மாலை 7 மணிக்கு குரோம்பேட்டை நெமிலிச்சேரி சபையில். உங்கள் ஜெப உதவிக்கு 7354555791 மற்றும் 9566017082 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கையை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 9677000290. எங்களுடைய விலாசம் ஃபெய்த் பிரேயர் அசம்பிளி, நம்பர் 1, துரைக்கண்ணு ஸ்ட்ரீட், நெமிலிச்சேரி, குரோம்பேட், சென்னை 44. இமெயில் mdvkarunakaran@gmail.com.